சாயிராம். ஒளியாக சாயி இருக்கையில் இருளை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லவே இல்லை. சாயப்பா இருக்க எங்களுக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, நிம்மதியோடு சந்தோஷமாக இந்த இரவை கடந்து வா. நல்ல நிகழ்வு, சந்தோஷமான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்க நானே உன் இல்லம் தேடி வருவேன். மனமகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராக. என் அன்பு குழந்தையே, நினைத்தது நடக்கும் வரை அறிவே உனக்கு பெரிதாக தெரியும். அதே போல நீ நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே உனக்கு மிக மிக பெரியதாக தெரியும். எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம், அந்த இறைவனே உனக்கு பெரியதாக தெரியும். அதே போல நீ எதிர்பார்த்தது இடைப்பட்டால் அறிவே உனக்கு பெரியதாகவே தெரியும். ஆம் குழந்தையே, பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் பொழுது உன்னையே உனக்கு புரிய வரும். உன்னையே உனக்கு தெரியும் பொழுது இறைவன் உன்னிடம் இருக்கிறார் என்பதை மிக மிக தெளிவாகவே உன்னால் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ளவும் முடியும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன், உன்னில்தான் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். அதற்கான நேரமும் உனக்கு சாதகமாகவே வரும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி வருகிறது என்றால் உன்னுடைய இலக்கு தவறு என்பதை புரிந்து கொள். சரியான இலக்கை தேர்ந்தெடுக்க பழகிக்கொள். அப்பொழுது நீ என்ன முயன்று செய்தாலும், என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி எப்பொழுதுமே உன்வசம் நிலைத்தே இருக்கும். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நீதான் மிகப்பெரிய பிரமிப்பான தோற்றம் என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதுமே தன்னம்பிக்கையை இழந்து விடாமல் இரு. இன்றைய தினம் உனக்கு வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், நாளை மிக மிக மோசமானதாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயமாக உனக்கு பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயமாக வெற்றி உன்னிடம்தான் சாத்தியமாக இருக்கும். உன்னுடைய கனவிலும் கற்பனையில் மட்டுமே நீ கண்ட காட்சிகள் நினைவாகப் போகிறது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தர்ம சிந்தனையால் நடப்பதால் மட்டுமே நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்ற தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் இப்பொழுது உனக்கு நன்றாக வாழ்வது போல தோன்றினாலும் அவர்களுக்கு என்று ஒரு காலம் வரும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதுதான் நிஜம். அதுதான் உலக நியதியும் கூட. இன்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நிச்சயமாக காலம் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கஷ்டத்தை மட்டுமே செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறான எண்ணம்தான். அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ
விருட்சமாக வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். உன் எண்ணம் எப்படி, உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு எந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, உன்னுடைய நேர்மறையான எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். நீ நடக்குமா என நீ ஏங்கியது எல்லாமே உனக்கு நடக்கும். யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன் மனதை காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எண்ணினாலும் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து வாங்காதே. எது வந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆழமாக வேரூன்றி இருக்கும் விருட்சமாக நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக என் பாபா என்னோடு இருக்கிறார் என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்களிடம் சொல்லிப்பார். வந்தவர்கள் வந்த தடம் தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ கோவப்பட்டு வென்று விட்டாயென்றால், கோவப்பட்டதினால் மற்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் என்றால் உன் கோபம் பெரியது, நீதான் வென்று விட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை அதைவிட பெரியது. அதனால்தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ தோற்றுதான் இருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. கனவுகளும் முளைப்பது அந்த இருளில்தான். வெற்றி அடையப்போகும் அந்த கனவுகள் முளைப்பதும் அந்த இருளில்தான். எனவே இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. ஏதாவது ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றி வைத்துப்பார். அந்த இருளும் மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். தோல்விப்பட்ட உனக்குதான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம். தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாலாட்டு அல்ல, நீ நிமிர்ந்து நிற்பதற்கான தேசிய கீதம் என்பதை மனதில் வைத்துக்கொள். வெற்றி எப்பொழுதுமே உன் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். வசந்த காற்று உன் பக்கம் எப்பொழுதும் அடித்துக்கொண்டே இருக்கும். செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு தடங்கல் வந்தால் கீழே விழுந்து விட்டோமே, இனி நாம் என்ன செய்ய முடியும் என்று அப்படியே உட்கார்ந்து விட்டால் எழுவதற்கு ஒரு நொடி கூட தேவையே படாது. விழுந்து விட்டோமே, எழுந்துதான் பார்க்கலாமே என்று சற்று சிறிது நேரம் யோசித்தாலே போதும், எழுவதற்கு 100 மடங்கு பலம் உன் மனதிலும் உன் உடம்பிலும் வந்து சேரும். விழுந்தால் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எழுந்து பார்க்கலாம், ஓடி பார்க்கலாம், போராடி பார்க்கலாம், வாழ்க்கையை வென்றுதான் காட்டலாம். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் எப்பொழுதுமே நமக்கு இருந்தால் போதும், அனைத்தையும் கடந்து போய்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் இந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் பயணம் செய்ய எண்ணாதே. உனக்கான தனி பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். சாயப்பா நமக்காகவே இருக்கிறார். நம் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும், நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் வரை பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, சரியோ தவறோ தைரியமாக பேசிவிடு. இந்த உலகத்தில் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டே இருந்தால் பாதி தவறை உன் தலையில் சுமத்தி விடுவார்கள். உலகம் அப்படி இருக்கிறது. என் பிரியமே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறது.
நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டப் போகிறது. ஆனந்தமாக இரு. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சரி செய்ய, மேம்படுத்த, வெற்றியடைய செய்ய. நீ உயரப் போகும்போது உதவும் உறவை விட நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவே மிக உன்னதமான உறவாக இருக்கும். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. அடடா, உன் வாழ்க்கையில்தான் எவ்வளவு போராட்டங்களும்! அதற்கான சூழ்நிலையை நீ எப்படி சமாளித்திருக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதையை நான் சற்று திரும்பி பார்க்கிறேன். எனக்கே மிக பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. உனக்கான கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை கடந்து சென்ற பொழுது, இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்று நீயே சிந்திக்கும் அளவிற்கு உன் மனம் மாறி இருக்கிறது. எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அதுவெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவை, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். அதைதான் விதி என்று சொல்கிறார்கள். உனக்கு தோல்வி என்று ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ செய்த புண்ணியத்தாலும் என்னுடைய பரிபூரண அருளாலும் அதை தடுத்து விட முடியும் மிக சுலபமாக. இதைதான் விதியை மாற்றுவது என்பார்கள். இந்த விதியை மாற்றும் அறிவு, விதியை மாற்றும் பண்பு இயற்கையாகவே என்னுடைய பரிபூரண அருளால் உனக்கு கிடைத்துதான் இருக்கிறது. இது நாள் வரை எவ்வளவோ சோகங்களையும் துக்கங்களையும் கடந்து விட்டாய். இனி துக்கம் அனைத்தையும் கடந்து வெற்றி என்னும் படிகட்டில் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தும் விட்டாய். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. ராஜயோகத்தோடு வாழப்போகிறாய். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழப்போகிறது. எதற்குமே கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்க்கையில் அனைத்தையும் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் ஒரு துளி கூட வரவே கூடாது. இது உன்னுடைய அப்பாவின் அன்பு கட்டளை. நீ எதிர்பார்த்த வாசலை மனிதர்கள் அடைக்கும் பொழுது, நீ எதிர்பார்க்காத வாசலை உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் திறந்து வைப்பேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. கவலை ஏன் படுகிறாய்? யார் உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்குத்தான் நஷ்டம் மேல் நஷ்டம் வரும். உன்னை விட்டு சென்ற நாட்களையும், உன்னை விட்டு விலகிய மனிதர்களையும், உன்னை விட்டு விலகிய காலத்தையும் நினைத்து நினைத்து எத்தனை நாள்தான் வருந்திக் கொண்டே இருக்கப் போகிறாய்? உன்னுடைய கடந்த காலம் என்பது வெறும் கனவுதான். அதை மறந்துவிடு மிக சுலபமாக. உன்னுடைய எதிர்காலம் என்பது நிச்சயமே இல்லாதது. உன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யாருமே கணித்து பார்க்கவே முடியாது. ஆனால் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலமானது உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான சந்தோஷத்தை கொண்டு சேர்க்கும் காலமாகவே இருக்கும். உனக்கு அந்த பொக்கிஷமான காலத்தை உன் சாய் தேவா நிச்சயமாக வழங்குவேன். இந்த நிகழ்காலம்தான் உன் வாழ்வில் மிக முக்கியமாக காலமாகவே இருக்க வேண்டும். கடந்து போன உன் காலத்தையும், கடந்து போன மனிதர்களையும், கடந்து போன வாழ்க்கையையும் ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய லட்சிய வாழ்க்கையான எதிர்காலத்தில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்து கொண்டே உன் நிகழ்காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிரு. சிந்தனையோடு இரு. எது வந்தாலும் போராடலாம் என்ற தைரியத்தோடு இரு. நம்பிக்கையோடு இரு. விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்று விடலாம். வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியமே இல்லாமல் இருக்கிறது? எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கிறாய்.
அதுதான் உன்னை தடுமாற வைக்கிறது. பின்னே எடுக்கும் அடி தவறு இல்லை. ஆனால் அது விவேகம் மிக்க பின்னடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக்கொள். ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே செல்கிறாய். இது ஏன் பிள்ளையே? சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எதற்கு உனக்குள்ளே ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறாய்? ஒளியை வெளி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது தெரியுமா? அது உள்ளே எரிந்து கொண்டிருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம். உன் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடராகத்தான் எரிய வேண்டும். அதை உனக்கு உன் சாயி தேவா நானே செய்வேன். அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். மனவேதனை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை. உன் தலையில் மகுடத்தை நிச்சயமாக நான் சூடுவேன். இது உன் சாயி தேவாவின் சத்திய வாக்குதான். உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாக உன் சாயி தேவா நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி இருப்பேன் குழந்தையே? என் உயிரல்லவா நீ? நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் அல்லவா நீ? நீ உன்னுடைய துன்பங்கள் நிலையில்லாதது ஒன்று, ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் அனுபவித்தலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய துன்பத்திலும் உன்னுடைய வேதனையிலும் தான் உன்னுடைய வாழ்க்கை பாடத்தை நீ தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கிறாய். உனக்கு வரும் துன்பங்கள் நிலையே இல்லாதது. ஆனால் அது உன்னை மீண்டும் மீண்டும் தொடர்கின்றதே என்று எப்பொழுதும் வருந்தாதே. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கு வரும் துன்பங்களை தவிடு பொடியாக்குவேன். உன் சாயி தேவா என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எப்பொழுதும் தைரியமே இல்லாமல் இருக்காதே. எது நடந்தாலும் தைரியமாக இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. ஆவது ஆகட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், நான் தைரியமாக இருக்கிறேன் என்று நீ தைரியமாக சொன்னால் உனக்கு வரும் துன்பங்கள் கூட உன் வந்த வழி தெரியாமல் உன்னிடம் வந்துவிட்டு பின் ஓடிவிடும். எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே.
இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக் கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டுவிடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன். நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன்.